எனக்கு ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு. நான் போஸ்ட் பண்ணுற ஆர்ட் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுனா மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன். டர்ன்ஸ் அவுட் பர்ஃபெக்ஷன் இஸ் அ கிரேட் வே டு நெவர் போஸ்ட் எனிதிங். ஸோ நான் கிளம்பிட்டேன் இன்ஸ்பிரேஷனை தேடி. நத்திங் காம்ப்ளிகேட்டட், பட் என்னை சுற்றி இருக்கிற பொருள் ஏதாச்சும் என்னை இன்ஸ்பயர் பண்ணுதான்னு சும்மா பார்க்க போனேன். என் கண்ணுக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆனது இந்த மரம் தான். டெய்லி இதை பார்க்க தான் செய்கிறேன், ஆனால் இன்னைக்கு தான் நின்று நல்லா கவனிச்சேன். அது அவசரப்படல, யாரோடையும் கம்பேர் பண்ணிக்கல, நம்ம நிற்கிறது யாராவது பார்க்குறாங்களா இல்லையான்னு கூட கவலைப்படல. டெய்லி அங்கே தான் நிற்கிது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்கு. இதை விட என்ன இன்ஸ்பிரேஷன் வேணும்? ஸோ நான் திரும்ப வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நோ டீடைலிங், நோ பர்ஃபெக்ஷன், ஜஸ்ட் லூஸ் வாட்டர் கலரிங். அண்ட் சீரியஸ்லி இது ரொம்ப தெரப்பியூட்டிக்காக இருந்துச்சு. என்னடா இது, ஒரு மரத்தை பார்த்து கூடவா இன்ஸ்பயர் ஆவீங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் அவனே நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்றதுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த கண்டினியூஸாக சொல்லிட்டே இருக்கு அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. ஸோ க்ரோத் அப்படின்றது எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. நம்ம செய்கிற வேலையை கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுட்டே இருக்கிறது. நம்ம மற்றவங்கள விட பெட்டராக இருக்கோமா இல்லையா, நம்ம வேலை செய்கிறத யாராவது பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா, அப்படிலாம் ரொம்ப யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா வில் eventually grow. அப்படியே இந்த பெயிண்டிங் எதுக்காக பண்ணேன்னு அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு கோட்டும் ஆட் பண்ணிட்டேன். இந்த ட்ரீயை மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். பட் என்னால் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்கவே முடியல. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நீங்களும் சில நேரம் என்ன பெயிண்ட் பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி லூஸ் வாட்டர் கலர் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then take care, bye bye.